வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். இன்னைக்கு வந்து இந்தியா growth ஸ்டோரி எதுவுமே இல்லை. பட் எல்லா செய்தியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய growth ஸ்டோரி இருக்கு. அதானி ஃபேமிலி, ரைட், அவங்க குடும்பம், அவங்க வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ் டு அபவுட் 6,661 crores. 5 கோடி போட்டிருந்தா 6666 ஆயிருக்கும். சரி, 6,661 crores வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3.6% அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து ஓவரால் அம்புஜா சிமெண்ட்ல வந்து 66.7% வந்து ஓவராலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அக்டோபர் 22, ரைட், 2022 வந்து இவங்க வந்து ஒரு 5,000 கோடி உள்ள போட்டாங்க. மொத்தம் வந்து 11,661 கோடி இது வரைக்கும் அம்புஜா சிமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அம்புஜா சிமெண்ட்டும் ஏசிசியும் வாங்கும் போதும் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அடுத்த ஒரு 5-6 வருஷத்துல வந்து கெப்பாசிட்டி அப்படியே டபுள் பண்ணுவோன்றது. ப்ராபப்ளி அதை டார்கெட்டா வச்சுதான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கம்பெனி அண்ட் சிமெண்ட் இது வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்தியா ஓவரால் growth நடக்கும் போதும் சிமெண்ட் ரிக்வயர்மெண்ட் ஹெவியா இருக்கும். க்ளோஸ் அபவுட் 140 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் பை 2028. நல்ல விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு நம்மளோட தம்ப்நெயில்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ரைட், 100 இருந்துச்சுன்னா 67 வந்து இலவசன்ற மாதிரி. இதுதான் செய்தி. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அவங்களோட ஷேர் ட்ரேடிங் அந்த கம்பெனியை வந்து பேசிக்காக வந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க. டீலிஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்கோட வந்து மர்ஜ் பண்ண போகிறாங்க. ஏன் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. ஏன்னு சொன்னால், ஆஃப்லேட் செபியோட ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் ஒன்னொன்றுக்கும் பர்மிஷன் வாங்கி பண்ணுன்றது. இது மாதிரி செக்யூரிட்டி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அடி வாங்குறாங்க. ஸோ மர்ஜ் பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல, பார்க்கலாம். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 83% ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எஸ் சொல்லியிருக்கிறாங்க. 32 நான் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் 67% நம்ம பப்ளிக் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க நோ 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 இதெல்லாம் தனியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஓவரால் பர்சன்டேஜ் வந்து எஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் மர்ஜ் பண்ண போறாங்க. என்னதுன்னு சொன்னால், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் 100 ஷேர் வச்சிருந்தால் ஐசிஐசிஐ பேங்கோட வந்து ஒரு 67 ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயம். ஒரு கம்பெனி சின்னதாகுது, ஒரு கம்பெனி பெருசாகுது. ஒரு கம்பெனி வெளில போகுது, ஒரு கம்பெனி பெருசாகுது. மர்ஜர் பண்ணும்போது எப்பயுமே கம்பெனியோட நெட்வொர்த் வந்து பெருசாகும். கிராஸ் செல்லிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸோட சப்சிடரி இருக்குல்ல, அதாவது பஜாஜ் கம்பெனியில தான் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ்ன்னு தனியாக வச்சிருக்கிறாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அதை வந்து பப்ளிக் இஷ்யூ ஆக்க போறாங்க தனியா. அதோட வேல்யூவேஷன் வந்து $9 to 10 பில்லியன். 82,000-83,000 கோடி. பெரிய விஷயங்கள். அடுத்தது வந்து ஹெச்யூஎல். அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் இருக்கு ஒன்று, பியூரிட்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, வாட்டர் பியூரிஃபயர். இதை வந்து நாங்கள் விற்க போறோம், இந்த பிராண்டை வந்து விற்க போறோம். இது வரைக்கும் யார்ட்டையும் இன்னும் பேச ஆரம்பிக்கல. பட் அங்கங்க அப்படியே பரவலா நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். இதோட மதிப்பீடு, இந்த கம்பெனியோட மதிப்பீடு க்ளோஸ் டு அபவுட் 950 மில்லியன். 1 பில்லியனுக்கு வந்து 51 மில்லியன் வந்து கம்மியா இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னு சொன்னா 949.32 மில்லியன். இந்த பிசினஸ் வந்து 14.25% CAGR வருஷம் வந்து 14.5% வந்து வளருது. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வந்து அந்த ஷேர்ஸ் வந்து ஒரு -3.8%, 3.08% வந்து கீழே விழுந்துச்சு. நேத்து வந்து சிடிஎஸ்எல் எப்படி பிளாக் டீல் நடந்துச்சோ அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 18.3 கோடி, 18 கோடியே 30 லட்சம் ஷேர்ஸ் கை மாறி இருக்கு. ஆல்மோஸ்ட் 1,386 crores, ரைட். ஒருத்தருக்கு வித்திருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு பிரைவேட் ஃபண்டு, அவங்க வந்து பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டிசம்பர் மாதம் கூட ஒரு 5.5% வந்து செல் பண்ணியிருந்தாங்க. நல்ல விஷயங்கள். யார் யாருக்கு வித்தாங்கன்றது டீட்டெயில்ஸ் தெரியல, வரும்போதும் நல்ல விஷயங்கள். அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இவங்க வந்து இந்த ஹவுசிங் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 10-15 பாயிண்ட்ஸ், அப்போனா 0.1 to 0.15% ஏற்றி இருக்கிறாங்க. இப்போ வட்டி விகிதம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் 9.05 to 9.8, 10%ன்னு வச்சுங்களேன், அவ்வளோ வருது. இது வந்து
உங்களுக்கு தெரியும் போன வருஷம் வந்து ஜூன் மாதம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மர்ஜ் பண்ணாங்க. இந்த மர்ஜர் பண்ணதுல வந்து சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஹெச்டிஎஃப்சின்றது ஒரு என்பிஎஃப்சி, அவனுக்கு காசு வரது வந்து கொஞ்சம் வட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்க வட்டி வாங்கி பெருசா வித்துக்கிட்டு இருந்தாங்க. பேங்க்ன்றது வட்டி கம்மியா வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மர்ஜ் பண்ணும் போதும் கொஞ்சம் அந்த பேரிட்டி இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து மர்ஜ் பண்ணும் போதும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸ்டெபிலைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து இன்னொன்று காரணம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டும் மர்ஜ் ஆகும்போதும் இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும். பார்க்கலாமே, போக போக எல்லாமே சரியாயிடும். இன்னொன்று விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்பிஐ வந்து ஏப்ரல் 2023 ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா ரைட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இன்க்ரீஸ் பண்ணல. அவங்களோட பேஸ் ரேட் என்ன ஆகுதுன்னா 6.5. இவங்க வந்து 2.5% மேலே வச்சு வட்டி கொடுக்குறாங்க. 2.5லேருந்து 3.5%. நியாயம். சரி, எனிவே டாடா எல்எக்ஸி ஒரு 1.44% வந்து இன்னைக்கு கெயின் ஆச்சு. ஏன்னு சொன்னால் ஜெர்மன் பேஸ்டு டிராகர்ன்ற ஒரு கம்பெனி கூட வந்து இவங்க கிரிட்டிக்கல் கேர் இன்னோவேஷன்ஸ் இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்த டிராகர்ன்றவங்க வந்து அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸை வந்து இங்கே பூனேல டாடா எல்எக்ஸியோட ஆஃபீஸில் வந்து வச்சு பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து ரொம்ப நல்ல நியூஸ். சயன்ட்ன்ற ஒரு இந்தியாவில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு கம்பெனி, இவங்க வந்து டச்சஸ் ஏர்கிராஃப்ட் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி, அதாவது இவங்க வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி, இந்த சின்ன சின்ன பிளெயின் இருக்கு தெரியுமா, 40 சீட்டு 30 சீட்டு அது மாதிரி பிளெயின்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். இந்தியா ஸ்பெசிஃபிக் டாடா ஏஎஸ் ஓடுதுல, டவுன் பஸ் மாதிரி, இங்கே ஷேர் ஆட்டோ மாதிரி, அது மாதிரி இது ஓடினாலும் ஓடும். நல்ல விஷயம்தான். 220 ஏர்போர்ட் இருக்குல்ல புதுசாக வரப்போகுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர் ரெட்டி இவங்க வந்து சனோஃபி ஹெல்த் கேர்ன்ற கம்பெனி கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன அதுன்னா எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஷிப். இந்த சனோஃபி கூட வந்து ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்துன்னு சொல்கிறத விட வேக்சின் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வேக்சினை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இது வந்து சனோஃபிக்கும் நல்லது. டாக்டர் ரெட்டிக்கு ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு பொருள். பிஹெச்எல்க்கு வந்து ஒரு 4000 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதானி குரூப்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு. என்னதுன்னு சொன்னால் ஒரு 800 மெகாவாட்ஸ் 2 யூனிட் ராய்கர் சத்தீஸ்கர்ல வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. சிங்கிள் ஆர்டர். இது வந்து செகண்ட் ஃபேஸ் அங்க. அண்ட் 4000 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம். வித் ரெஸ்பெக்ட் டு பிஹெச்எல் ஷேர் நம்ம ஏற்கனவே வந்து பைல தான் வச்சுட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து பயோகானும் ஜென்டிவா யூகே பேஸ்டு ஒரு கம்பெனி. இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து ஒரு ஜெனட்டிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. பேசிக்கா பயோகான் வந்து ஜெனட்டிக் மெடிசன் இங்க இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இவங்க வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் எங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து டயபெட்டிக்ஸ் இந்த தொடையில வந்து ஒரு பெண்ணு மாதிரி வச்சு இன்ஜெக்ஷன் போடுவாங்க தெரியுமா, ஒரு 6 ml, அந்த மெடிசனுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அண்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து கமர்ஷியலா ப்ரொடக்ஷன் பண்ணி யூகேல வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஜெனட்டிக் மருந்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த செய்தி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கிறவங்களா. மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வச்சிருக்கிறாங்களே, உங்களுக்கு வந்து கேஒய்சி இருக்குல்ல, அது வந்து உங்க ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்றது பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதெல்லாம் வச்சு நீங்க வந்து கேஒய்சி நீங்க பண்ணாத இருந்திருந்தால் 31 மார்ச் அதோட வந்து உங்க அக்கௌண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ கேம்ஸும் கேஃபின்டெக்கும் இதுல கூட வந்து நீங்க போய் செக் பண்ணிட்டு ரீகேஒய்சி பண்ணணும்னு சொன்னால் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து எல்என்டி ஜியோ ஸ்ட்ரக்சர் வின்ஸ் மல்டிபிள் ஆர்டர்ஸ். இதுவும் அதானி கிட்ட தான் வந்திருக்கு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து அதானி போர்ட் வந்து பாரதீப் போர்ட்னு சொல்லிட்டு ஒரிசால வந்து வாங்கினாங்க தெரியுமா, அது ஒண்ணு. அதே மாதிரி விசாகப்பட்டினம்ல வந்து ஒரு ஹிந்துஸ்தான் ஷிப்பிங் லிமிடெட், இவங்க 2 பேர்த்திட்ட வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம். எவ்வளோ ஆர்டர் வேல்யூன்னு தெரியல, பட் 1000 to 2500 கோடிக்கு உள்ள இருக்கும்ன்றது. ஸோ இதுவும் இல்லாத அதுவும் இல்லாத நடுப்புறனா ஒரு 1750 வச்சுக்க வேண்டியதுதான். பட் நல்ல விஷயங்கள். அடுத்தது வந்து அதானி பவர், அவங்களோட சப்சிடரி கம்பெனி மகான் எனர்ஜன்ன்ற ஒரு கம்பெனி வந்து ரிலையன்ஸ் கூட வந்து ஒரு 20 வருஷம் அக்ரிமெண்ட். என்னதுன்னா இந்த மகாஜன்ற கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ற பவர்ஸ் ரிலையன்ஸ் வந்து வாங்கிக்குது. ஒரு 500 மெகாவாட்ஸ்க்கு 20 வருஷம் அக்ரிமெண்ட், லாங் டேர்ம் அக்ரிமெண்ட். ஆனா என்ன பண்றாங்கன்னா ரிலையன்ஸ் வந்து இந்த கம்பெனியில
ஒரு 26% ஸ்டேக் எடுக்கிறாங்க. 50 கோடிக்கு வந்து ஸ்டேக் எடுக்கிறாங்க. நல்ல விஷயம், கொடுத்து வாங்குறதால இருக்கு. ரிலையன்ஸ் எப்பயுமே வந்து ஒரு இடத்துல வாங்குறாங்க, பெரிய லெவல்ல வாங்குறாங்கன்னா அந்த கம்பெனியை வாங்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. பட் விற்கிற ஆள் விற்கணும்ல. அந்த சைடு அதானி உட்காந்துட்டு இருக்கும் போதும் விற்கவாங்களா? சத்தியமா கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த நியூஸ் வந்து ஒரு இப்பதான் வந்து செய்தியில நான் பார்த்தேன். ஒரு 7 சிட்டி இந்தியாவில் ரியல் எஸ்டேட் செம்ம சூடா போயிட்டு இருக்கு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 14% இன்க்ரீஸ் இன் சேல்ஸ். வேற பூனேல மட்டுமே ஆல்மோஸ்ட் 51% இன்க்ரீஸ். பெரிய விஷயம் இல்லை. ரியல் எஸ்டேட் செம்ம ஹாட்டா போகுன்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் சொன்னேன். எடுத்து பாருங்க, இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்னு சொன்னால் எவ்வளோ பேர் உள்ள வருவாங்க, எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும் போதும் போய் ஹவுசிங் தான் புக்கிங் பண்ணுவாங்க. இது ஒரு சைடு இருக்கும். இன்னொன்று சைடு நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற ஒரு 35 வயசு இருக்கிற யூத்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 65% வந்து வேலை இல்லாத இருக்கிறாங்கன்றது தெரியல. எது உண்மைன்றது தெரியல. இந்த சைடு ஒரு சைடு வந்து எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று சைடு இது மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ இது ரெண்டுல எதை நம்புறதுன்றது தெரியாது. பட் 65%ன்றது பெரிய வேல்யூ இல்லை. ஸோ 65% ஆஃப் தி பப்ளிக் வந்து வேலை இல்லைன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ரெண்டு டேட்டால எந்த டேட்டாவை வந்து வேலிடேட் பண்றதுன்றது தெரியல. எனிவே, உங்களுக்கு வந்து இன்னைக்கு நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.